ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே மகிமை டிவியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் என்போடு கூட வாழ்த்துகின்றேன். பனகுடி செய்யும் பனகுடி சபை தி அந்திரையா ஆலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு கூட கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள உங்களை அழைக்கின்றோம். நாம் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசிரியுங்கள். அவருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் 7 சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. பூமியின் குடிகள் யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகத்துவமுள்ள மாறாத நேசரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். கடந்த காலங்களில் எங்களை பாதுகாத்திரே, சுகம் பலன் தந்திரையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். இதை தொலைக்காட்சியின் வழியாய் உம்மோடு கூட ஆராதனை இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அவருடைய வீடுகளுக்குள்ளாய் தெய்வீக பிரசன்னம் செல்லுவதாக இந்த நாளிலே எங்களை வழிநடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு உதவி செய். ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை தொடர்ந்து எங்களுக்கு வழிநடத்தி தார். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். 200 கீதங்கள் 2வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. 2வது பாடல். துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சுதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூடி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசனத்தோளாயிரங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் ரட்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே, ஆமென். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி
நியாயத்தை நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுவருமாயிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாய் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களை அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்துடைய அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம் எக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம். பாவரிக்கு ஜெபத்தை அவர் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை இந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளில் வழிவடைந்து போனோம். எங்கள் எதிர்த்து யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்த தவறுகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சோதனையானால் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமற்றவர்களாக எங்களுக்கு இரங்கும். தப்பினங்களை அடிக்கடி எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திற்கு சீர்படுத்தும். பிதாவே, பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தி நீதியும் தெளிந்துதான் நடந்தவர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ பலமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தினை தன் துக்கப்படுகிற ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்க யாவருக்கும் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தரத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை அவர் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிப்பிடாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவியும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் துடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்கவரை வாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் முறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 99ஆம் சங்கீதம். 99ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக.
அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரின் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியர் மோசே ஆரோனும் அவர் நாமத்தை கூப்பிடுகிற சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறுவருள் அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிகட்ட போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சங்கீதம் 95 பாடலாக நாம் பாடுவோம். பாடி நம்முடைய செல்வங்களை சங்கீதம் பண்ண கடவும் வாருங்கள். முன்பாக வந்து சங்கீதம் படுத்து பாட கடவும். கர்த்தரேவா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமி நாளுகையில் இருக்கிறது. பர்வதங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்முடைய முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாற்பதும் அவர்களான ஆடுகளும் ஆமே. இன்றோடு சுசதை கேட்பீர்களாக. வனாந்திற்கு கொண்டு போகும் சோதனை நடப்பல உங்களை கண்ணப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்களுக்கு தாங்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். நான் ஆரோசித்து அவர்கள் ஜனமண்டும் என்ன விளையாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய பாவத்தில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே,
சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கையில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீங்கும்படி இப்பொழுது 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி வாசித்து முடிந்தது. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அவர் சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வாசலில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளவர் மரித்த நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பிரசவம் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து ஒரு சிறப்பு பாடலை நாம் பாட கேட்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் ஒரு சிறப்பு பாடல், ஒரு நல்ல ஒரு பாடல், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்ற பாடல். அன்புக்குரியவர்கள், நாம் கலக்கத்தோடு கவலையோடு இருக்கிற நேரத்தில் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். என்னோடு கூட கரங்களை தட்டி பாடுங்க. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே என்ற பாடல் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் கருத்தை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். இந்த பாடலுக்காக நாம் இதை பார்க்கவில்லை. ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் ஒரு நிச்சயத்தோடு இந்த வாக்குத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் எண்ணத்தோடு கூட நம்ம பாடும்போது பாருங்க, அதனுடைய வாக்குத்தத்தை நாம் உறுதியாக்கி கொள்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நல்ல எல்லாரும் இணைந்து நாம் பாடலை பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் காலங்களை நிரப்பிடும் பானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நிரப்பிடும் பானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. ஆண்டவர் நமக்காக யாவற்றை செய்து முடிப்பார். சத்துரு வந்தாலும் கர்த்தர் நமக்காக யாவற்றை செய்வார். ஆமென். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ
நீ கலங்காதே மகனே. தேசம் உனக்கு மழை கொடுக்கும். நீ கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள், கடன் வாங்குறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். அப்படி உங்களை மேன்மைப்படுத்துவார். உன் தேசம் முழுதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுதும் மழை பொழிவார், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் செலுத்துவோம். தொடர்ந்து நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம் உள்ளத்தை பதிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடினேற்று நாமத்தினாலே உங்கள் என்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டுடைய பிரசன்னமும் கிருபையும் நம்மை வழிநடத்துவதாக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வர பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள், அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். ரெஸ்பான்சிபிள் ஸ்டூவர்ஷிப், பொறுப்புள்ள உக்ரானத்துவம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஆங்கிலத்திலும் வாசிக்கிறேன். They did not ask any accounting from those into whose hand they delivered the money to pay out to the workers, for they dealt honestly. நேர்மையாய் உண்மையாய் செய்தார்கள். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு சிறிய ஒரு பாடலை நாம் பாடி அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் சொல்லுவோம். தலையில் தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டுடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். கரம்பிடி தன்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும், கரைதிரையில்லா வாழ்வழித்து, கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம்பிடி தன்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். மேப்பனே உம்மந்தை ஆடு நானே, மெய்த்திடும் மேய்ப்பனின் பின்னை செல்வேன். மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மெய்த்திடும் மேய்ப்பனின் பின்னை செல்வேன். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். கோளினை கொண்டு என் பாதை மாற்றும். கரம்பிடி தன்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரைதிரையில்லா வாழ்வழித்து, கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கண்மணி போல காத்து கொள்ளும். அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க விரும்புகிறோம். எங்களுடைய கரங்களை பிடித்து வழி நடத்தும். உடைய வார்த்தை எங்களை உயிரடைய செய்யட்டும்.
உமோடு கூட நாங்கள் இணைந்திருக்கத்தக்கதாய் இதில் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, பொறுப்புள்ள உக்கிரானத்துவம், ரெஸ்பான்சிபிள் ஸ்டூவர்ட்ஷிப். ஓகே, இந்த நாளிலே ஸ்டூவர்ட்ஷிப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். ஸ்டூவர்ட் என்கின்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை, இது ஒய்கோனோமாஸ் என்று அழைக்கப்படுகிறது. த மேனேஜர் ஆஃப் எ ஹவுஸ் ஹோல்டு என்று சொல்லப்படுகிறது. ஒரு வீட்டினுடைய வேலைகளை செய்வதற்கு நியமிக்கப்படுகிற மேல் அதிகாரி என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உக்கிரானத்துவம் எங்கிருந்து ஆரம்பித்து விடுகிறது? தேவன் படைப்பிலிருந்தே உக்கிரானத்துவத்தை மனிதனுடைய கரங்களில் தந்துவிட்டார். ஆண்டு சொல்றாரு, பழுகி பெருகி இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள், இவைகளெல்லாம் உங்களுடையவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாமம் 1:28 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் இந்த படைப்பில் நமக்கு உக்கிரானத்துவம் தந்துட்டார். நமக்கு கைகளிலே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அப்படி என்றால் நீங்களும் நானும் எல்லா காலங்களிலும் உக்கிரானத்துவம் உள்ளவர்கள். பல்வேறு நிலைமைகளிலே நாம் பொறுப்புகளை வகிக்கிறோம். அவ இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்கிற இந்த வார்த்தை, இந்த பதமானது நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஈவுகளை எப்படி, கடமைகளை எப்படியாக நாம் நிறைவேற்றுவது என்பதை இது குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். குடும்பத்தில் உக்கிரானத்துவம், ஸ்டூவர்ட்ஷிப் இன் ஃபேமிலி லைஃப். இரண்டாவதாக ஸ்டூவர்ட்ஷிப் இன் ஒர்க் பிளேஸ் அல்லது ஒர்க்கிங் பிளேஸ் அல்லது மினிஸ்ட்ரி. மூன்றாவதாக ஸ்டூவர்ட்ஷிப் இன் சொசைட்டி, உக்கிரானத்துவம் இன் சமுதாயத்திலே ஒரு மனிதனுடைய உக்கிரானத்துவம். நான்காவதாக ஸ்டூவர்ட்ஷிப் இன் த சர்ச், சபையிலே உக்கிரானத்துவம். 4 காரியங்களை மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு 4 வகையான காரியங்களை பேசும்போது 4 பிப்ளிக்கல் பேசேஜஸ் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். குடும்பத்தில் உக்கிரானத்துவம், குடும்பத்தில் தேவன் தலைவர்களை, குடும்ப தலைவன் என்று இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், குடும்பத்தின் தலைவன் ஆண்டவர் தான். என்ன, இயேசு தான் குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிறார். ஆனால் குடும்பத்தை வழிநடத்துவதற்கு தேவன் நல்ல பிள்ளைகளை, மனைவியை தேவன் கொடுக்கிறார். அந்த உக்கிரானத்துவத்தை உணர்ந்தவனாக அந்த குடும்ப தலைவன் இருக்க வேண்டும். தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற ஈவு, தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியங்களிலே மிகவும் அவர்கள் திருப்தி உள்ளவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவதும், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதும், குடும்பத்தினுடைய வளர்ச்சியிலே, குடும்பத்தினுடைய காரியங்களிலே நாம் உறுதியோடு செயலாற்றுவதும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் எழுதின பிலிப்பியருடைய திருமுகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வீர்களானால் அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்ற இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே பிலிப்பியர் மிகவும் ஒரு நல்ல ஒரு பகுதி. அந்த பகுதியை நீங்கள் இந்த 4ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது பவுல் சொல்லுகின்ற ஒரு காரியம், குடும்பத்தில் இது இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா குடும்பங்களிலும் காணப்பட வேண்டிய ஒரு நல்ல ஒரு குணநலமாக இருக்கிறது. அப்பொழுது அந்த உக்கிரானத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிக எளிதாகி விடுகிறது. அவர்கள் அதை நிறைவேற்ற முடியும். அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த உக்கிரானத்துவத்தை அவர்கள் செய்ய முடியும். பவுல் எழுதும்போது இங்கே சொல்றார் பாருங்க, நான் எந்த நிலைமைகளும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். குடும்பத்திலே பிள்ளைகள், மனைவி, கணவன், இவர்களுடைய ஐக்கியம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஐக்கியத்தினாலே அவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். நல்ல பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்க்க முடியும். குடும்பத்திலே சேவையான நல்ல ஒழுக்கமான காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியும். குடும்பங்களுடைய பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன என்று பார்ப்போமானால், மனம் ரம்யமற்ற ஒரு சூழல், போதும் என்கின்ற மனம் இல்லாத ஒரு சூழல். பிலிப்பியர் 4:10 சொல்றார் பாருங்க, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே, குடும்பங்களுக்குள்ளே ஃபேமிலி லைஃப்ல பிள்ளைகள் விசாரணை என்று ஒன்று இருக்கிறது. விசாரிப்பு, விசாரணைக்காரர்கள் என்று இருக்கிறார்கள். அதை பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க முடியும். விசாரணைக்காரர்கள் என்று இருந்தார்கள். விசாரிக்க அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள்.
ஒரு உக்ரானத்துவத்தினுடைய பங்கு என்ன தெரியுமா? விசாரிப்பது. எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது என்பது முகஸ்துதிக்காக அல்ல, நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களை விசாரிப்பது. இப்போ விசாரணை என்பது மிக முக்கியமானது. அவர்களுடைய நிலைமை குறித்து, அவருடைய சரீர தன்மைகளை குறித்து, அல்லது அவருடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை குறித்து விசாரிக்கிறோம், ஆறுதல் சொல்வதற்காக. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் உக்ரானத்துவத்தினுடைய ஒரு தன்மை. குடும்பத்தில் உங்களுடைய உக்ரானத்துவம், பிள்ளைகள் ஒரு பக்கம் போது, மனைவி ஒரு பக்கம் போது, மனைவிக்கு நோய் அல்லது பலவீனம், கணவன் கண்டு கிடண்டா, பிள்ளைகளுக்கு நோய், பெற்றோர் கண்டு கிடண்டா, அப்படி அல்ல. அதுதான் அங்கே ஒரு உக்ரானத்துவம். ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாய் எந்த நிலைமையிலும் திருப்தியாய் வாழ்கின்ற ஒரு சூழல். குடும்பத்தில் இது அவசியம். ஸ்டூவர்ட்ஷிப் இன் த ஃபேமிலி, அதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஒருவேளை இந்த வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருப்தியற்ற நிலைமை, எதை எடுத்தால் திருப்தி இருக்காது. பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப திருப்தியற்ற ஒரு நிலைமை சில நேரங்களில் வந்துடுது, நம்ம பார்க்குறோம். குடும்பங்கள் எல்லா இடங்களும் இருக்கிறது. ஆண்களும் திருப்தியற்றவர்களாக இருக்கிறாங்க. என்னையா பெண்களை மட்டும் குறை சொல்றீங்க? அப்படி இல்லை. திருப்தியற்ற ஒரு மனிதர்களாக நாம் வாழ்கிறோம். வேதம் சொல்ல, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். திருப்தி நம்ம உள்ளத்தில் வர்றதில்லை. எனக்கு இருக்கிறதிலே போதும் என்ற எண்ணம் வருவதில்லை. குடும்பங்களே தான் பெரிய பிரச்சனை. குடும்பங்களிலே அளவுக்கு மீறிய ஆசை, பக்கத்து வீட்டை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிடுறது, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய குவாலிட்டியை, தன்னுடைய பிள்ளைகளை. இந்த கம்பேரிசன் ரொம்ப கேடு. உங்கள் பிள்ளைக்கு என்ன ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அதிலே இருக்கட்டும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட உங்கள் பிள்ளைகளை ஒப்பிட்டு பேசாதீங்க. பக்கத்து குடும்பத்தோட உங்கள் குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. தே ஆர் டிஃப்ரெண்ட், யூ ஆர் டிஃப்ரெண்ட். நீங்கள் வேறு, அவர்கள் வேறு. அவங்க கார் வாங்கிட்டாங்க, நம்மளும் கார் வாங்கணும். அவங்க வீடு கட்டா, நம்மளும் வீடு கட்டணும். நோ, அப்படி இல்லை. ஒப்பிட்டு கம்பேரிசன் திருப்தியற்ற நிலைமை. உக்ரானத்துவ பொறுப்பு என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை அல்லது அந்த குடும்பத்தை கட்டி காப்பது. திருப்தியற்ற நிலைமை தான் எல்லா குடும்பங்களுடைய பிரச்சனை காரணமே. விசாரிக்கிறதே கிடையாது. கணவன் வேலைக்கு போறாருன்னா 10 மணிக்கு வர்றாரு, 1 மணிக்கு வர்றாரு, பிள்ளைகளை பார்க்கறதில்லை, மனைவியை பார்க்கறதில்லை, அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறதில்லை, அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை பங்கு கொள்வதில்லை, குடும்ப வாழ்வில் ஒரு ஐக்கியம் இல்லை. அப்படியே செஞ்சுப்போம் குடும்பம். குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்பு என்ன? மனைவி கணவனுக்குரிய ஆற்ற வேண்டிய காரியங்களை ஆற்ற வேண்டும், சமைக்கணும், மற்ற காரியங்களை செய்ய வேண்டும், தேவையான பிள்ளைகள் கொடுக்கணும், கணவன் கொடுக்கணும். இந்த ஒரு உக்ரானத்துவம் இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ கனப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்றமா? சோம்பேறிகளாக இருந்தால், சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் உக்ரானக்காரன். சுறுசுறுப்பாக செயல்படுறது தான் அது இந்த வேலைக்கு ஆப்டானால் சரியானவர்களாக இருக்க முடியும். எனக்கு அன்பானுள்ளே, தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். அடுத்து இங்க பாருங்க, மனம் மலர்ந்தபடியினால என்று சொல்றார். ஆமா, மனம் மலர்ந்துட்டா முகம் மலர்ந்துடும். முக மலர்ச்சி, மன மலர்ச்சி, இது ரெண்டு வேணும். மனம் மலரும், முகம் மலராது. அப்படி இல்லை, மன வளர்ச்சி இருக்குமானால் முகத்தில் காமிச்சிரும் இல்லையா? எத்தனை நேரம் மகிழ்ச்சியாக நம்ம குடும்பங்களில் இருக்கிறோம். திருப்தி வந்துட்டுனா மன மலர்ச்சி வந்துடும், மன மகிழ்ச்சியும் வந்துடும். திருப்தியற்ற நிலைமை, இங்கே பவுல் சொல்றார், எல்லா நிலைமையிலும் ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும். பிள்ளைகளுக்கு எதை பழக்க வைக்கிறோம், எப்படி நாம் அவர்களுக்கு உணவு முறைகள் இல்லை என்ன நன்மைகளை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உங்களுடைய காரியம் என்ன, ஆராய்ந்து பாருங்கள். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அலமையா சொல்றார், எவ்விடத்தில் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும், பட்னியாக இருக்கும், பரிபூர்ணடைய குறைவிடம் போதிக்கப்பட்டேன். ஆண்டவர் தான் ஓனர்ஷிப், அவர் தான் தலைவர், அவர் நமக்கு போதிக்கிறார். எல்லாவற்றிலும் திருப்தியாயிரு. அவர் நமக்கு இந்த உக்ரானத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. பாயிலையும் படிக்கணும், மெத்தியிலையும் படுக்கணும் இல்லையா? சொல்றேன், நாம் வெட்டாந்தரையிலும் படுக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றிலும் திருப்தி தேவனை கொடுத்துருக்கிறாரே, நமக்கு தோத்துறோம்.
இல்லையா? சைக்கிள் இருக்கவனுக்கு கார் வச்சிருக்கவனை பார்த்தோன்னே ஆசை, பைக் வச்சிருக்கவனை பார்த்தோன்னு ஆசை, பைக் வச்சிருக்கவனுக்கு கார் வச்சிருக்கவனை பார்த்தோன்னு ஆசை. திருப்தியற்ற நிலைமை. அது வாங்கணும், இது வாங்கணும். உலகத்திலே திருப்தியற்ற மனிதர்களாக இருக்கிறோம். நம்முடைய பொறுப்பை உணர்ந்து கொள்வோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட இணைந்து திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. ஜேம்ஸ் மெக்காக்கி என்கின்ற ஒரு அமெரிக்க பிரசங்கியார், ரொம்ப பிரபலமான ஒரு பிரசங்கியார். அவர் அமெரிக்காவிலிருந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஆப்ஸ் மலை என்கின்ற மலையில் அவர் பணியேற்றம் செய்து கொண்டிருக்கிறார். பணியேற்றம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு குழு அவங்கள வழி நடத்துறதுக்கு அந்த வழி நடத்துகிற வழிகாட்டி ஒருத்தர் இருக்கிறார். அவர் முன்னுக்கு போகிற இவங்கெல்லாம் பின்னுக்கு போகணும். அப்படியே அவங்க முன்னுக்கு போகிறாங்க. அது ஒரு ஆபத்தான ஒரு பனிமலை, திடீர்னால மேலேருந்து வந்துடும், பிளவுகளாக இருக்கிறது. அவர்கள் கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குழுவிலேருந்து ஒருத்தருக்கு ரொம்ப களைச்சி போச்சு. அவர் நினச்சார், இங்கே இருக்கிறதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் சுற்றணும், எங்கேயோ போகிறதுக்கு குறுக்கா போயிடும். இந்த குடும்பத்தில் பாருங்க, திருப்தியற்ற ஒரு நிலைமை, திருப்தியற்ற ஒரு தன்மை இருக்குது. பாருங்க, குறுக்கா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. போகிறாரு, போகும்போது அந்த வழிகாட்டி பிடிச்சி இழுக்கிறாரு, குழுவோடு கூட இழுச்சிக்கிட்டார். அப்போ இணைந்த உடனே அப்புறம் சொல்கிறார், நீங்கள் குறுக்கா அதில் நடந்து போயிருந்தீங்கன்னா, கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடந்துருக்கு தெரியுமா? அங்கே இருக்கிற ஒரு ஆபத்தான ஒரு பனிமலை இருக்கிறது, அதில் நீங்கள் போயிடுவீங்க, புதைந்து விடுவீங்க, இறந்து போவீர்கள். குடும்பத்தில் தேவன் உக்கிரானத்துவம் எது தெரியுமா? ஐக்கியம். தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறார். தேவனோடு கூட இணைந்திருப்பது, குடும்பத்தின் பிள்ளைகளோடு இணைந்திருப்பது. இன்னைக்கு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு மற்ற குடும்பங்களெல்லாம் பார்க்குறோம். சிலர் இருக்கிறாங்க பாருங்க, உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்வாங்க, வீட்டுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. அப்படி உட்காந்துருப்பீங்க. உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்யலாம், உலகத்துக்கெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. பக்கத்து வீடு, அந்த வீடு, அந்த அக்கா, அந்த அக்கா, அந்த அண்ணன் எல்லாருக்கும் செய்வாங்க, குடும்பத்துக்கு செய்ய மாட்டாங்க. ஏங்க, நம்முடைய உக்கிரானத்துவம் என்ன? முதல்ல சாட்சி குடும்பத்தில் இருக்கணும். குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு நீங்கள் சுயநலவாதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களை இங்கே செஞ்சுட்டு வெளியே செய்யணும். அள்ளி 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 பணத்தை மற்றவர்களுக்கு இறைப்பாங்க, வெளியே பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு அவர்கள் யோசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை தகப்பன்மார் இருக்கிறாங்க, எத்தனை தாய்மார் இருக்கிறீங்க? குடும்பத்தில் செய்ய மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு அவர்களுடைய நன்மைகள் கிடைக்காது. வெளியே நிறைய, வெளியே போய் பார்த்தா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? குடும்பத்தில் இங்கே திட்டு தீப்பாங்க, வெளியே என்ன சொல்லுவாங்க பாருங்கள், அவரை மாதிரி நல்லவர் கிடையவே கிடையாது. தெரிஞ்சுக்குங்க, அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்திலே உக்கிரானத்துவம், உங்களோட உக்கிரானத்துவம் எப்படி இருக்குது? பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடாது. பொறுப்பில்லாதவர்களாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறேன் இன்னைக்கு. ஸ்டூவர்ட்ஷிப் இன் ஃபேமிலி. இரண்டாவதாக ஸ்டூவர்ட்ஷிப் இன் ஒர்க்கிங் பிளேஸ். நம்முடைய வேலை ஸ்தலங்கள் அல்லது ஊழியங்களில் நம்முடைய எப்படி இருக்க வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்ல வருகிற ஒரு காரியம் பாருங்க. இந்த உக்கிரானத்துவத்தினுடைய தன்மையை எங்கள் ஆண்டவர் விலைக்கு காட்டுறார். எஜமான் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நமக்கு நிறைய தாளந்துகளை, திறமைகளை தந்திருக்கிறார். நமக்கு பிடித்த வேலைகளை நாம் செய்கிறோம். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், ஒரு கவர்மெண்டில் டீச்சராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பில் அந்த உக்கிரானத்துவத்தில் எப்படி இருக்கிறோம்? அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம்? பாருங்க, இந்த திறமையை இந்த மனிதர்கள் உள்ள அடக்கி வச்சுட்டாங்க. கர்த்தர் அங்கே கொடுக்குறாரு பாருங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு 10 ராத்தல் அவர் கொடுக்கிறாரு. 10 ராத்து திரவியத்தை கொடுத்து அதை திரும்பி அதை வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னார்.
ராத்தலை வாங்குறதுக்கு வர்றார். என்ன ராத்தலை வாங்கி வரும்போது சொல்கிறான், ஐயோ, ஒருத்தன் சொல்கிறான், நீர் வைக்காத எடுக்கிற விதைக்காத அடுக்கிறவன் கடினமுள்ள மனுஷன் அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். நீங்கள் மனுஷனுக்கு பயந்து நீங்கள் நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிறோமா? நீங்கள் நிறைய பேருக்கு நல்ல திறமைகளை கற்றுக் கொடுத்துரு டாலன் கொடுத்துருப்பாங்க, அப்படியே மூடி வச்சுருவாங்க. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகளை நம்முடைய முழு பலத்தோடு கூட நாம் செய்கிற வேலைகளிலே நம்முடைய மினிஸ்ட்ரியில் காட்டணும். இல்லாட்டி அது தேவன் நமக்கு கொடுத்துருக்க திரவியம் பாருங்க, செல்வம். நல்ல காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கும் போது அதை மற்றவர்களுக்கு பயன்படும் மாதிரி நமக்கு கொடுக்கணும்ல. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்தை, திறமையை, செல்வத்தை மற்றவர்களுக்கு உபயோகமாக்க செய்வதுதான் உக்ரானத்துவம். அடுத்து சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ரெண்டாவது, செய்கிற வேலையில் உண்மை, கொஞ்சத்திலே உண்மை. கொஞ்சத்திலே தேவன் உண்மையை விரும்புகிறார். நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் போதும். ஆண்டவர் சொல்றார், நீ அநேகத்திலே அதிகாரியை கத்தர வைப்பார. செய்கிற வேலைகளில் கொஞ்சம் உண்மை. நம்ம என்ன நடக்குன்னா மனுஷங்களுக்கு பயப்படுறோம். லூக்கா 19:21 வாசம் பார்த்தீங்களா? அதில் சொல்கிறாரு, நீர் கடின மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். நம்முடைய வேலை ஸ்தலங்களே நம்முடைய சுயத்தை பார்த்து மனிதர்களை பயந்து நம்ம உண்மையை விட்டுருதோமோ? நம்முடைய உண்மையை நாம் காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு மனிதன் நம்மை பயமுறுத்தும் போது பின்வாங்கி விடுகிறோமோ? வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உண்மையாயிருங்கள், என்ன நடந்தாலும் சரி. கர்த்தரிடத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டிய எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய திறமையை, உங்களுடைய தாளந்தை முழு பலத்தோடு நீங்கள் பிரயோகிக்க வேண்டும். சிலர் ரிவார்டை எதிர்பார்க்கிறோம். நான் இவ்வளவு செஞ்சு எனக்கு என்ன கிடைச்சி, நான் அவ்வளவு உண்மையா இருந்து என்ன கிடைச்சி? கர்த்தர் அதற்கான ரிவார்டு நமக்கு தருவார் பாருங்க. எனக்கு அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை தாங்க, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே உண்மையாக இருப்போம். நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில், நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே உண்மையாக இருப்போம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்க இந்த பொறுப்பை குறித்து மன வேற்றுமை வேண்டாம். மேட்டிமை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு மனுஷனை நம்ம எவ்வளோ உயர்றோமோ அவ்வளோ தாழ்த்தணும். மேட்டிமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுன்னு வைங்களேன், அகந்த வந்துடும். நான் தான் ராஜான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய எண்ணங்கள் போய்விடுகிறது. தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காருன்னா அது தேவனுடைய மகிமைக்கான பொறுப்பு என்று ஒரு குணம் உண்டு. தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு, அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தரும்போது நம்ம படிஞ்சிடணும். அதிகாரம் நம்ம கையில் வரும்போது அன்பு நம்முடைய கையில் பெருகிடணும். அன்புக்கு பதிலாக நம்ம கம்பை எடுத்துகிறோம், அன்பை விட்டு விடுகிறோம். அதிகாரங்கள் ஆண்டவர் நமக்கு தருவார்னா பணிந்து கொள்ளணும். ஆண்டவரே தரீங்களப்பா, நமக்கு நன்றின்னு சொல்லணும். அதிகார தோரணை காட்டுறதுக்கு இல்லை. மேட்டிமை அகந்த வந்துருமா, அகந்த வந்துட்டுனா பெருமை வந்துடும். நல்ல ஒரு கதை உண்டு, 2 பைத்தியங்கள் பேசிக்கிறது. இந்த மேட்டிமை உள்ளவன் பைத்தியம்தான். பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். வேதம் சொல்லுது. 2 பைத்தியங்கள் பேசிட்டு தான். நல்லா கவனிங்களேன். ஒரு பைத்தியம் சொல்லிச்சான், அமெரிக்க ஜனாதிபதி வெள்ளை மாளிகை வாங்க போகிறேன்னு சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான்? அமெரிக்க ஜனாதிபதி வெள்ளை மாளிகையை நான் வாங்க போகிறேன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த இன்னொரு பைத்தியம் சொல்லிச்சான், இல்லை நீ அதை வாங்க முடியாது,
அப்படின்னு சொல்லிச்சான். ஏன் அப்படின்னு கேட்டது இந்த பைத்தியம். இன்னும் அடுத்த பைத்தியம் கேட்டுதான். அப்போ அது சொல்லிச்சான், ஏன்னா நான் உனக்கு அது விற்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். பெருமையாய் பேசி 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 தன்னுடைய காரியங்களை குறித்து அல்லது தன்னுடைய வேலையை குறித்து பெருமையாக பேசி பேசி ஒன்றும் இருக்காது. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை உணர்ந்து தாழ்மையாய் ஏற்றுக்கொள்வோம். தேவனுக்கு முன்பு அது பைத்தியமாக இருக்கு. பெருமை உள்ளவன் கதற்கு முன்பு பைத்தியம்தான். பெருமையான பேச்சு வேண்டாம், அகந்தியான பேச்சு வேண்டாம். மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் அந்த பொறுப்பெடுத்து மற்றவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவார். தேவன் அந்த பொறுப்பெடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்து நீ இதை செய்யின்னு சொல்லிட்டு போயிடுவார். அங்கதான் நடக்குது ராத்தல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உக்ரானத்துவம் நம்முடைய வேலை ஸ்தலங்களை வெளிப்படட்டும். கிறிஸ்துவை வெளிக்காட்டுவோம். ரெண்டாவது. மூன்றாவது, ஸ்டூவர்ட்ஷிப் இன் சொசைட்டி. சமுதாயத்தில் நம்முடைய உக்ரானத்துவம் என்ன? சமுதாயம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வேதம் சொல்லுகிறது முதலிடம் எதுக்குன்னா பணத்துக்கு தான் முதலிடம், இல்லையா? அப்படி ஆகிப்போச்சு. என்ன, பணத்துக்கு தான் முதலிடம், பணம் தான் முதலிடம், ரெண்டாவது பிறகு. இங்கே என்ன நடக்கு பாருங்க. ஒரு உக்கிரக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆசையை அழித்துப்படுவது எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. வந்து சொல்கிறான், கணக்கு ஒப்புவி, கிவ் யுவர் அக்கௌண்ட் பேக். சமுதாயத்தில் பார்க்குறோம், லஞ்சம், கொள்ளை, லாவணியங்கள் பெருகி கிடக்கிறது. இதுக்கெடுத்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பணம் கொடுக்குறாருன்னா, ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா தேவ மகிமைக்காய், ஊழியங்களுக்காக அவைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவைகளை பயன்படுத்த வேண்டும். மக்கள் அதனால் 2 பேர் ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். ஆத்மா தான். இதுக்கு தான் பணம். பணம் கிறிஸ்தவர்களுக்கு எதுக்கு ஆண்டு கர்த்தர் கொடுக்குறாருன்னு நினைக்க? வீடு கட்டலாம், வாசல்கள் வாங்கலாம், கார் வாங்கலாம், மற்ற எல்லா காரியங்களும் செய்யலாம். சமுதாயத்தில் தேவன் நம்மை எதுக்காக அப்படி உயர்த்துகிறார்? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய மந்திலை சேர்ந்து கர்த்தரை அடைந்து அவர் பரலோகராஜ்யம் போகணுங்க. அதுக்கு தான் தேவன் கொடுக்குறார், இந்த காரியங்களை கொடுக்குறார். சொல்றாரு, அக்கௌண்ட் கொடு அப்படிங்கிறார். மக்கள் அப்போ அவன் சொல்றான், ரொம்ப புத்திமானாய் காரியத்தை செய்யறான். கடன் வாங்கினவுக்கெல்லாம் பாதி குறைச்சிட்டான். அவளை டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். கொடுத்தோன்னா அவ்வளோ கொடுத்துட்டான். அந்த எஜமான் இவன் புத்தியாய் செய்தான். 100க்கு 50 வாங்கிட்டு அவளே பணத்தை கொண்டு மனிதர்களை ஆதாயப்படுத்துகிறான். இப்போ இந்த கடன் கொடுத்தவங்களாம் போய் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கடன் வாங்கினவங்களாம் போய் சொல்லியிருப்பாங்க, ஐயா அவர் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு. அவனுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவன் வாயை அடைச்சாச்சு. இப்போதான் நடக்குது இல்லையா? ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தானா அவன் வாய் அடைஞ்சிச்சு. அவருடைய வாய் மூடப்பட்ட உடனே எஜமான் நல்லவன், அவனை நல்லவன் சொல்லிட்டார். எனக்கு அன்பானவில்லை, அருமையா வேதம் சொல்லி 8ஆம் வசனம் லூக்கா 16:8, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் இந்த பிரபஞ்சனத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்தில அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். ரொம்ப புத்திமான்களாக இருக்கிறாங்க, ரொம்ப புத்திமான்கள். பணம் சம்பாதிக்கல, புத்திமான்களாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள் பாருங்க, இந்த கொரோனா காலகட்டங்கள் ரொம்ப கொள்ளைகள் பெருகி இருக்கு, அடிச்சுட்டு போயிடுறாங்க. எனக்கு அன்பானுள்ளே நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்கிறாங்க பணத்தை. வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறாங்க, பாட்டியம்மா, தாத்தாவும் பாட்டியும். இந்த கொரோனா நாட்கள் நடந்தது பாருங்க, கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதங்களுக்கு முன். நான் இப்படி அங்கேருந்து வந்திருக்கோம், அவ்வளோத்தையும் கலத்தி வைங்க பாட்டி, செயின் இன்னெல்லாம் என்ன செஞ்சிடும் தந்துடணும், உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சி போகிறோம், வீடு கட்டி கொடுக்க போகிறோம். பாட்டியும் தாத்தா அவ்வளோ நகையை வச்சு இதை பத்திரமா வச்சுட்டு அவங்க வர்றவர் இப்போ உங்களை பார்க்க வராரு கவர்மெண்ட்டு இதிலேருந்து. என்ன செய்ய போகிறாங்கன்னா, உங்களை விசிட் பண்ணும்போது நீங்களே ஏழைகளாக தெரியணும், அதனால் அவ்வளோத்தையும் தந்துருங்க. வாங்கி பயில வச்சுட்டு கொண்டு போயிட்டான். இந்த பாட்டியும் தாத்தா காத்திருக்காங்க, அதிகாரிகள் வருவாங்க, வீடை விசிட் பண்ணிவிட்டு நமக்கு கட்டி தர போகிறாங்கன்னு. கொண்டு போயிட்டான் பையன்.
பணம் சம்பாதிப்பதிலே புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. புத்திசாலிகளாய் மனிதர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப புத்திசாலிகளாக உழைத்தல்ல, உரிந்து வஞ்சித்து சாப்பிடுவதில் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, சமுதாயம் இப்படி இருக்குது. நம்முடைய உக்ரானத்துவம் என்ன? சம்பாத்தியங்கள் தேவன் கொடுக்குற ஈவு. நான் சொல்லிட்டேன், நம்முடைய உக்ரானத்துவம் தேவன் கொடுத்துருக்கிற அந்த பணத்தை தேவ மகிமைக்காய் பயன்படுத்த ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய மகிமைக்காய், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுவதற்காய் பயன்படுத்துவது. நீ கொடுக்கிற காணிக்கையோ, கொடுக்கிற பணமோ, அல்லது நீங்கள் கொடுக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமாக கர்த்தருக்கு பயன்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆத்துமாக்களை பாதிக்குமா? அது ஆத்துமாக்களுக்குள்ள ஒரு தாகம் கொண்டு போகுமா? பார்த்து கொடுங்க, தப்பே கிடையாது. பணம் முதலிடம் தான் வந்துடுது இல்லை, அன்புக்கு அங்கே முதலிடமே இல்லை. நிறைய இடங்க அன்பை சமுதாயத்தில் காட்டுங்க. கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். நம்முடைய உக்ரானத்துவம் என்ன? கிறிஸ்துவை காட்டுவது. ஒரு சின்ன ஒரு கதை. நம்முடைய உக்ரானத்துவத்தில் அன்பு வழிந்தோட வேண்டும். மேனேஜ் ஸ்ட்ரிக்டாக கம்பெடுத்து அடிச்சுடுவேன் அப்படி அல்ல. நான் உன்னை தண்டிப்பேன் அப்படி அல்ல. If you are a manager, then you treat your servant with love and care. அதான் உக்ரானத்துவம், கிறிஸ்தவ உக்ரானத்துவம், ஸ்டூவர்ட்ஷிப். இடிச்சு எதையும் செய்ய முடியாது, தண்டனை கொடுத்து எதையும் செய்ய முடியாது. அன்பு வழிந்தோட வேண்டும். பிலிப்பைன்ஸ் நகரத்திலே நிக்கோலஸ் ஏரியஸ் என்கின்ற 2 மிஷனரிகள், அதில் எங்கே போய் ஊழியம் செய்ய போகிறாங்கன்னா, குப்பை பெருக்குவாங்க இல்லையா, அங்கே போய் ஊழியம் செய்ய போகிறாங்க. பிலிப்பைன்ஸ் நகரில் அவங்க ஊழியம் செய்யறதுக்கு போகிறாங்க. ஒரு தாத்தா அந்த குப்பையை பெருக்கிட்டு இருக்கார் பாட்டில். பக்கத்தில் போய், அங்கே ஐயா வணக்கம், இயேசுவை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம், வந்திருக்கிறோம். அவரோடு சிரித்து புன்னகைத்து பேசி சில காரியங்களை சொல்கிறார். அவரும் நல்லா கேட்குறார். கேட்கும்போது அங்கே இருக்கிற ஒரு காரியம்னா, வயசு கேட்கக்கூடாது. ஆனால் அந்த மிஷனரிகள் வயசை கேட்குறாங்க. 78 வயது அந்த தாத்தாக்கு. சொல்கிறார், நீ சரியாக கேட்டீங்க, இன்னைக்கு என்ன தெரியுமா, என்னுடைய பிறந்த நாள். அந்த தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, எக்ஸைட் ஆகிட்டாங்க. உடனே உங்களுக்கு ஆண்டவர் குறித்து சொல்லி எடுத்து அவரை ஆண்டவருடைய இணைப்புகளாக கொண்டு விடுறார். அன்பு எதையும் சாதிக்கும். பணம் சாதிக்கும்னு நினைக்கிறோம் சமுதாயத்தில். ஒரு நாளில் பணம் சாதிக்கலாம், ஆனால் அன்பு தான் சாதிக்கும். அன்னைக்கு அதுதான் ஜெயிக்கும். எனக்கு அன்பானவர்களே, சமுதாயத்தில் நம்முடைய உக்ரானத்துவம் எப்படி இருக்கிறது? பணத்திற்கு பின்னாய் ஓடுகிற சமுதாயம், லஞ்சம், பல்வேறு நிலைமைகளிலே ஓடுகிற அந்த சமுதாயத்தில் நம்முடைய உக்ரானத்துவம் என்ன உணர்ந்து கொள்வோம். 4, ஸ்டூவர்ட்ஷிப் இன் சர்ச். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேசேஜ் இது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். சர்ச்சில் ஒரு கண்காணி அல்லது ஒரு உக்ரானக்காரன் எப்படி இருக்கணும்? புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி விசாரிப்புக்காரன் என்று இருக்கிறது. 11ஆம் வசனத்தில் 2 ராஜாக்கள் 12:11 விசாரிப்புக்காரர்கள். அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லும்போது பந்தி விசாரிப்புக்காரர்கள் இருந்தார்கள். விசாரணை என்பது சபையில் இருக்க வேண்டும். அது ஒரு உக்ரானத்துவத்துக்கு ஒரு தன்மை, த பிரின்சிபல். விசாரிக்கணும். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்க பாருங்க. யோவாஸ் ராஜாவாகிறாரு. ஆனோடனே சர்ச்செல்லாம் அங்கங்கே பழுதுபட்டு கிடக்கிறது, மரங்கள் வெட்டப்படவில்லை, பழுதுபட்டு கிடக்கிற. அதுக்கு யோவாஸ் ஒரு காரியம் செய்கிறாரு. ஒரு பெட்டி செஞ்சு அதில் ஒரு துவாரம் போட்டு சர்ச்சில் வச்சுருக்காரு. வர்றவங்கெல்லாம் பணத்தை கொண்டு வந்து அதில் போட்ட உடனே அந்த ராஜாவுடைய சம்பிரதியும் அந்த விசாரணைக்காரர்களும் இணைந்து அதை கட்டி கொண்டு போய் ராஜாவிடத்தில் கொடுக்க மாட்டாங்க. கொத்தனார், கல் தச்சர் இவன்கிட்ட கொடுத்து அதை சரி பார்த்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இப்படி தான் காணிக்க பெட்டி வந்துச்சு. கணக்கில் உண்மையாய் அவர்கள் அக்கௌண்டபிலிட்டியாக இருந்தாங்க.
விசாரிப்பார்கள். அப்போ எவ்வளவு உக்ரானத்துவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உக்ரானத்துவம் சர்ச்சில் எப்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியங்களில் அப்படி செய்தார்கள். சபை வளர்ந்தது. யோய்தா அப்படிங்கிற அந்த ஆசாரியன் தான் போதகம் பண்ணினான். யாருக்கு? யோவாஸுக்கு அங்கே போதகம் பண்ணினான். யோவாஸ் ராஜாவாகி அவனுக்கு போதகம் கொடுத்தபடினால அவன் என்ன செய்யறான் பாருங்க, கரெக்டாக ஆண்டவருடைய பணிக்கென்று காரியங்களை செய்கிறான். சபையிலே கர்த்தருடைய சபையிலே உக்ரானத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தா உண்மையாய் நிறைவேற்ற தெய்வம் நம்மை அழைக்கிறார். ஆசாரியர்கள் ஒரு பக்கம் ஒதுங்கிட்டாங்க. ஆசாரியர்கள் கையில் கூட தொடல, அங்கே போட்டிருக்கு, வேண்டான்ட்டாங்க. ஆனால் தேவன் அங்கே என்ன செய்கிறார் பாருங்க, அந்த ஆலயத்தை ஆசீர்வதித்தார். ஒரு சபையினுடைய வளர்ச்சிங்கிறது கட்டடத்தை வைத்தோ அதனுடைய இதை வைத்தல்ல. மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பெரிய சர்ச்சாக இருக்கலாம், 4 பேர் உட்கார்ந்துருந்தா தேவன் நமக்கு கொடுத்துருக்குற பெரிய உக்ரானத்துவம் என்ன தெரியுமா? அதை கட்டி எழுப்புவது. எப்படி? நாட் அவுட் சைட் த சர்ச், இன்சைட் ஆஃப் த பீப்புள். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தில் மெம்பராக இருக்கலாம், அநேக பொறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். அதில் ஆத்தும பணியை, ஆத்துமத்தினுடைய தாக்கத்தை எவ்வளோ உணர்ந்தோம்? ஸ்டூவர்ட்ஷிப் இன் சர்ச். நம்முடைய சபையில், சர்ச்சில் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க பொறுப்பில் தேவனுடைய மனிதர்களாய் நம்ம என்ன செய்கிறோம் யோசிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த பணிக்குன்னு உங்களை கொடுத்துருந்தா, நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கலாம், டிசி மெம்பராக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், ட்ரெஸராக இருக்கலாம், எந்த ஒரு பணியில் நீங்கள் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு ஒரு உக்ரானத்துவத்தை கொடுத்துட்டார்ல, அதில் எந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், செயல்பாடுகள் எப்படி இருக்கு. ஊழியங்கிறது ஒன்லி 5 ரூபாய்க்கு மாத்திரம், அல்லது அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் மாத்திரம், அவங்க தானே எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, வைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஊழியம் என்பது உங்களுக்கு பெரிய பொறுப்பு. எனக்கு அன்பானவர்களே, தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஸ்டூவர்ட்ஷிப் இன் ஃபேமிலி, ஸ்டூவர்ட்ஷிப் இன் ஒர்க்கிங் பிளேஸ், ஸ்டூவர்ட்ஷிப் இன் சொசைட்டி, ஸ்டூவர்ட்ஷிப் இன் சர்ச். சபையில் நம்முடைய பணி எப்படி இருக்கிறது? கர்த்தரிடத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே நாங்கள் நல்ல உக்கிரக்காரனாக எங்கள் குடும்பங்களில், இந்த திருச்சபைகளில் நாங்கள் காணப்படும் கிருபைதார் என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, நம்முடைய கிருபையின் கரங்கள் மத்தியில் இறங்குவதாக. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டாண்டவரே. நீ நல்லவர், நன்மை செய்கிறவர், மாறாதவர், மகத்துவமில்லை கர்த்தர். இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறபடி நல்ல எங்கள் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் எங்களுக்கு சமயமாக இருக்கிறபடி நமக்கு சோத்திர ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உக்ரானத்துவத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளை, திருச்சபைகளை உடைய பிள்ளைகள் உமக்கு ஏற்றபடி வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. கிறிஸ்துவை வெளிக்காட்டுற முன்மாதிரிகளாய் ஜீவியம் செய்ய எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே. தேவனுடைய பிரச்சனை ஒவ்வொரு வீடுகளை இறங்கட்டையா. குடும்பங்களை பலவீனங்களோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண காரியங்கள் இன்னும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ கர்த்தருடைய சமாதானத்தின் கரம் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஒரு வழி இல்லை, நான் திக்கட்டு நிற்கிறேன், நான் ஒரு காரியத்தை குறித்து நான் ஆண்டவரே நான் இதை குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த நாளில் தொடுங்க ஆண்டவரே. ஐயோ, இந்த காரியத்தை குறித்து நான் ஏமாற்றத்தோடு நிற்கிறேன் என்று எண்ணுகிற ஒரு பிள்ளை ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களை நீ தொடுவீராக ஆண்டவரே. அப்படி ஏமாற்றங்கள் எல்லாம் மாறட்டும் பாப்பா. கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்தும், அவளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உனக்கு எதிராக எழும்பு எந்த ஆயுதம் வாய்க்காதவன் சொன்னீர் ஆண்டவரே.
அப்படிப்பட்ட ஆயுதங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கொரோனா காலங்களில் உடைய பிள்ளைகளை குடும்பங்களை சுற்றி வேலி அடைப்பீராக. தேவனுடைய பிரசன்னம் கர்த்தருடைய இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறாயா. தமிழ்நாட்டு குடும்பங்கள் எல்லார் மீதும் உடைய கிருபை விழுவதாக. இந்த முதலமைச்சருக்காய், பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உக்ரானுத்துவத்தை உணர்ந்தவர்களாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். தேசத்திலே பஞ்சங்கள் ஆண்டவரே இல்லை, நிலைமைகள் எல்லாம் மாறி போவதாக. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. எல்லார் மீதும் உடைய அபிஷேகம் வல்லமையின் கரை இறங்கட்டும் ஐயா. எல்லா திருச்சபைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. இளைஞர்களுக்காக ஜெபிக்கிற வேலை வாய்ப்பு பெருகட்டும். தேசத்தில் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படத்தக்கதா தேவன் கிருபைதார். அதுக்கு கொடுக்கிற எல்லா பிரயாசங்களை எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். குறைந்து வருவதற்காக எமக்கு நன்றி. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் குறையட்டும் பாப்பா. அந்த கொரோனா எண்ணிக்கை, நோயாளி எண்ணிக்கை குறையட்டும். நோயின் பாதிப்புகள் குறையட்டும். தேசத்தை 3 ஆளை தாக்கும் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் தாக்காதபடி தேவன் தாமே நம்முடைய கரத்தை நீ வைத்து எல்லாரும் நாங்கள் சுகமாய் வாழும்படி கர்த்தர் கிருபைதார். தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். திருச்சபை இடைய பணகுடி செய்கிறதுக்காக நமக்கு சோத்திரம் 8 திருச்சபைகளுக்காக நமக்கு நன்றி. ஊழியக்காரர்களுக்காக நமக்கு நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபைகளை தொடர்ந்து வரட்ட ஆண்டவரே. உமக்கென்று வாழ, உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா உலகமும் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். ஊழியங்களில் நம்முடைய கரம் இருக்கட்டும். ஊழியக்காரருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைய தெளிந்து திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு பேராயிருக்கை காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பேராயத்தில் நல்ல பேராயிரம் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரந்தாம் எங்களோடு கூட இருக்கட்டும். இணைந்து நாமத்தை மேம்படுத்த கிருபைதார். கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, நோயோடு கூட, பலவீனத்தோடு கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளை கண்ணோக்கி பார். மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயிகள், இன்னும் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. அவர்களுக்கு கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணி மேன்மைப்படுத்த உயர்த்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் நம் அனைவரோடு என்னென்னைக்கும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாத்திரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவம் மறவாதே. ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள், ஆராதனை பங்குண்டீர்கள். உங்கள் யாவருக்கு நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.